அனைவருக்கும் வணக்கம். நம்ம இடிஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவோர் மேம்பாட்டு மையம் நடத்தக்கூடிய இந்த ஹெர்பல் டிப்டி வெபினாருக்கு உங்களை அத்தனை பேரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் தருமுதுரை பிசினஸ் மேனேஜர் இடிஐ பெரியகுளம் ஹார்டி பிசினஸ் இன்குபேஷன் ஃபோரம். ஸோ இந்த ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, இந்த ஹெர்பல் டிப்டிக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஆஹ் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் காட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த இடிஐ பெரியகுளம் அப்படிங்கிறது ஒரு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். அண்ட் தென் யாருக்காவது வாய்ஸ் கேட்கல, எனி இன்டரப்ஷன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சேட் பாக்ஸஸ்ல வந்து நீங்க சேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இந்த செஷன் போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ரெக்கார்டட் செஷன். சரிங்களா? ஸோ இன் வெயிட் மினிட். ஸோ இப்போ வால்யூம் கரெக்டா இருக்குங்களா? ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. அண்ட் தென் ஸோ இந்த ஹெர்பல் டிப்டிக்கு பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்குபேஷன் சென்டரை பத்தி சொல்லிடுறேன். இடிஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவோர் மேம்பாட்டு மையங்கிறது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் இடிஐடியும் சேர்ந்து ஆர்கனைஸ் உருவாக்கின ஒரு ஃபோரம். இந்த இன்குபேஷன் சென்டர்ல இருந்து நம்ம பல ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் சாரி, ஓகே, இடிஐ பெரியகுளத்துல நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இடிஐ பெரியகுளம் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். இது வந்து ஒரு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். இந்த இதுல இருந்து ஆஹ் ஒரு நிமிஷம், சாரி, ஒரு சின்ன நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. இடிய பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவர் மேம்பாட்டு நடத்தக்கூடிய இந்த ஹெர்பல் டிப்டி வெபினாருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இடிய பெரியகுளம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். விசிபிளா இருக்குங்களா? ஓகே. ஸோ இடிய பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவர் மேம், அண்ட் தென் சாரி, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆனதுக்கு. இடிய பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்முனைவர் மேம்பாட்டு மையத்துல இது வரைக்கும் ஒரு 250க்கும் மேற்பட்ட ட்ரைனிங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மோர் தென்
ஒரு 25,000 பெனிஃபிஷரிஸ்க்கு மேல இருக்கிறாங்க. அந்த நம்ம இன்குபேஷன் சென்டர்ல இது தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையங்கிறது என்னன்னா, ஒரு ஐடியாவோட வரக்கூடிய ஒரு ஆண்டர்பனரை சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பனரா மாத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யறது தான் இந்த இன்குபேஷன் சென்டர் சொல்லுவோம். எப்படி வந்து ஒரு இன்குபேட்டர் ஹாஸ்பிட்டல்ல தேவையான சூழ்நிலை, ஒரு குழந்தைக்கு தேவையான சூழ்நிலை கொடுக்குதோ, அதே போல ஒரு தொழில் பண்றவங்களுக்கு தேவையான புற சூழ்நிலை ஏற்படுத்தி தர்றதுதான் இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம். சரிங்களா? அந்த வகையில வந்து நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ எந்தெந்த வகையில நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுக்கான ஸ்கில்ஸ குடுக்குறது. அண்ட் தென் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான தேவையான வழிகாட்டுதல், மென்டார் சப்போர்ட் குடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்றவங்களுக்கு தேவையான அ மார்க்கெட்டிங், பேக்கிங், பிராண்டிங்க்கான அதுக்கான சப்போர்ட். இன்னொரு இது என்னன்னா, இப்போ ஒரு தொழில் பண்றவங்களுக்கு தேவையான முதலீட்டுகளை திரட்டி தர்றதுக்கான இப்போ கிராண்ட் அல்லது லோன். இப்ப லோன் சொல்றோம். ஆனா கிராண்ட் அப்படின்னா நீங்க ஒரு புதுமையான ஐடியா வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து கவர்மெண்ட்ல இருந்து இலவசமா வந்து கவர்மெண்ட் குடுக்குறாங்க. நெறைய கிராண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமா அத பெற்று தர்றது. இந்த வகைகள செஞ்சுகிட்டு இருக்கோம். தென் இந்த இன்குபேஷன் சென்டர்ல இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் சப்போர்ட்ன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான ஒரு சில எக்யூப்மென்ட்ஸ், மிஷினரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுடைய தோட்டக்கலை கல்லூரியிலேயே இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 1 crores ஒருத்துள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணி, அத வந்து பல ஆன்டர்பிரினர்ஸ்க்கு வந்து ரென்ட்க்கு ஒரு குறைந்த ரென்ட்க்கு வந்து குடுக்குறோம். அண்ட் தென் ஆஃபீஸ் ஸ்பேஸஸ்மே வந்து குடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்குபேஷன் சென்டர் நடத்தக்கூடிய விஷயங்கள். தென் இந்த இதுல வந்து இப்ப இந்த ஹெர்பல் டிப் டீ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன தகவல். ஏன்னா நம்ம ஜூம் மீட்டிங்ல வந்து 100 பேர் தான் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அதனால ஆ 100 பேத்துக்கு மேல வரதுனால இத வந்து நம்ம YouTubeல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றோம். ஸோ மத்தவங்களுக்கு வந்து YouTubeல இருந்து YouTube லிங்கா வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சொல்லிட்டேங்க. ஸோ சாரி ஒரு 1 மினிட். YouTube லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு நம்ம இந்த வெபினார் வந்து திரும்பவும் தொடங்கலாம். ஓகே. YouTubeல இருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டோம். ஸோ அந்த இது மூலியமா வந்து மத்தவங்க வந்து இந்த இத வந்து பார்ட்டிசிபேட் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹெர்பல் டிப் டீ. ஸோ ஹெர்பல் டிப் டீயோட இந்த வெபினாருக்கு வந்து மீண்டும் ஒரு முறை உங்கள எல்லாரும்
வெல்கம் பண்றேன். சோ இந்த ஹெர்பல் டிப்னா என்ன? அத பத்தி வந்து பார்க்கலாம். ஹெர்பல் டிப் டீ அப்படிங்கிறது நார்மல் டீன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் டீ கிடையாது. ஸோ டீங்கிறது கேமலியா சைனென்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டீ இல்லாம மத்த ஹெர்பல்ஸ் தான் வந்து நம்ம வந்து அ டிப் டீ அப்படின்றது சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் ஸோ இந்த ஹெர்பல் டிப் டீ வந்து ஏன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கரண்ட்ல நம்ம மில்க் யூஸ் பண்ற டீக்கும், இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இத பண்ணணும் அப்படிங்கன்னா, இது வந்து ஹெல்த் ஆஸ்பெக்ட்லயும், இன்னும் ஃபேண்டஸி ஆஸ்பெக்ட்லயுமே வந்து நல்ல இது வந்து ரீச் ஆயிருக்கு. ஏன்னா, நான் ஒரு ஆல்டர்னேட் எனக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷர் வேணும். ஆனா, நான் வந்து மில்க் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல இது இருக்கு. ஸோ இந்த இது வந்து காமன் யூசஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஹெர்பல் டீ வந்து ரிலாக்சேஷனுக்காகவும், டைஜெஷன், இம்யூனிட்டி அண்ட் டீடாக்ஸிஃபிகேஷனுக்காக தான் நம்ம இத யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த சாமோமைல் அப்படிங்கிறது சீமை சாமந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிலாக்சேஷனுக்காகவும், அண்ட் தென் பெப்பர்மின்ட்ங்கிறது டைஜெஷனுக்காகவும், துளசி வந்து இம்யூனிட்டிக்காகவும் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த பிசினஸ் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? இந்த பிசினஸ் வளருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து சிஏஜிஆர்ன்னு சொல்லுவோம். வருஷா வருஷம் இந்த பிசினஸ் எந்த ரேட்ல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவரி இயர் 6.5% வந்து இந்த பிசினஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $3.8 பில்லியன் வந்து வேர்ல்டு லெவல்ல இந்த ஹெர்பல் டிப்டியோட பிசினஸ் மார்க்கெட் மட்டும் இருக்கு. ஸோ அத வந்து இந்த ரீஜனல் வைஸ் பார்க்கும்போது ஏசியா தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். அதாவது ஏசியாவுல இருக்க பீப்பிள்ஸ் வந்து நெறைய இந்த இது யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. ஸோ ஏன் நம்ம வந்து இந்த ஹெர்பல் டிப்டி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்வீனியன்ஸா இருக்கும். ஆ இப்ப இந்த டிப்டி முதல்ல இது கான்செப்ட் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஆன்ஷியன்ட் டைம்ல டீ தூள வந்து ஒரு பேப்பர் பேக்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பேக் வந்து டைரக்ட்டா பால்ல விழுந்துருச்சாம். ஸோ அதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்ததுனால, அங்க தான் இந்த கான்செப்ட்டே வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈஸியா கன்வீனியன்ஸ், ஹைஜீனிக்கா இருக்கு. அண்ட் தென் யாரு இந்த இத யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் டேஸ்ட் இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வைஸ் பார்க்கும்போது, இன்னைக்கு நெறைய ஹெல்த் வேல் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய ஹெர்ப்ஸ் வந்து இத யூஸ் பண்றதுனால, உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. டைப்ஸ் ஆஃப் இந்த டிப்டில பார்த்தோம்னா, நம்ம டிப்டி செய்றதிலேயே சிங்கிள் ஹெர்ப்ஸ், பிளெண்டட் ஃபங்ஷனல் ஃப்ளேவர்ன்னு சொல்றோம். சிங்கிள் ஹெர்ப்ஸ்னா ஒரே ஒரு லீஃப மட்டும் வச்சு பண்றத நம்ம சிங்கிள் ஹெர்ப்ஸ் டீன்னு சொல்றோம். பிளெண்டட்னா சோ அதுல வந்து 2, 3 இத சேர்த்து, அத எதுக்காக அதாவது இப்ப பாடிய டீடாக்ஸ் இந்த ஹெர்பல் டிப்டில இது ஏன் நம்ம இந்த வார்த்தைகள நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, தீஸ் ஆர் த டெர்ம்ஸ் யூஸ்ட் இன் மார்க்கெட்டிங். இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பண்ணும்போது, அது எதுக்கான வேல்யூ கிரியேஷன் சொல்லுவோம். வேல்யூ கிரியேஷன் தான் பிசினஸ் சொல்லுவோம். சோ அதேபோல நீங்க குடுக்குற ப்ராடக்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க விஷயமே. சோ அப்ப நான் ஒரு உடம்ப டீடாக்ஸ் பண்றதுக்காக இந்த டீ சாப்பிடுங்க. இல்ல வெயிட் லாஸ் பண்றதுக்கு, டைஜஸ்டிவ் பண்றதுக்கு. சோ இந்த மாரியான செக்மெண்ட் வைஸஸ்ல தான் நம்ம வந்து இந்த டீ வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வைஸும் சரி, இல்ல மார்க்கெட்டிங் அப்படித்தான் நம்ம பண்ணணும். சோ ஃபங்ஷனல் டீஸ் இப்ப நான் உங்களுக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. சோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த டீ காம்பினேஷன்ஸ் பண்றோம். ஸ்கின் க்ளோவுக்காக நம்ம ஒரு சில ஃபார்முலேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இம்யூனிட்டி நம்ம வந்து பியூர்லி இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க அல்லது இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சோ அத பேஸ் பண்ணி நான் இதுல பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அ டோட்டலா ஹெல்த் வெல்னஸ்க்காக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஹெல்த், வெல்னஸ் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரீன்ஸ் இப்போ நார்மலா மைக்ரோ கிரீன்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த மைக்ரோ கிரீன்ஸ வந்து நாம வந்து இதுல வந்து இந்த டிப்டி கான்செப்ட்ல மைக்ரோ கிரீன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். சோ அதேபோல வீட் கிராஸ் நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கேன்சருக்கு வந்து வீட் கிராஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபிளேவர்டு ஹெர்ப்ஸ் டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா அ ஒரு எனக்கு ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங் அல்லது நான் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு குடுக்குறது ஃப்ளேவர்டு. ஸோ நமக்கு ஹெல்த்தும் வேணும். சேம் டைம் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம இந்த ஃப்ளேவர்டு ஹெர்பல் டீஸ் போறோம். ஸோ இந்த டிப்டி பேக்ஸ் ஆக்சுவலா டிப்டிங்கிறது
இட்ஸ் இட்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பேக்கிங் டெக்னாலஜி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் லீவ்ஸ ஓகே வெயிட் எ மினிட். ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஹெர்பல் டிப்டில ஏன் அதுல அந்த ஆக்சுவலா டீங்கிறது நார்மலா நம்ம சுக்கு காஃபி போடுறதுல இருந்து இல்ல வந்து கஷாயம் வச்சு குடிக்கிறதையோ இல்ல வந்து நிறைய நம்ம மக்கள் வந்து இப்ப துளசி, செம்பருத்தி, புதினா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறோம். சோ அந்த கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறத இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாவும் ஈஸி டு அக்சஸ்ல எல்லா இடத்துலயுமே பண்ற மாதிரியான ஒரு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கறது. ஓகே. ஸோ இப்போ வால்யூம் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே. இஃப் எஸ்னா நீங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. ஆ ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஹெர்பல் டிப்டிங்கிற மொத்த பிசினஸுமே இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த நாம இங்க என்ன பண்ண போறோம்னா, நார்மலா நம்ம ஒரு கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடிய கொதிக்க வச்சு நான் ஸ்லைட்ஸ் காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் பேசிடுறேன். கொதிக்க வச்சு வடிகட்டி குடுக்கக்கூடியத நாம வந்து ஈஸி டூ யூசர் ஃப்ரெண்ட்லியா ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர்ல டிப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு குடுக்கறது தான் இந்த ஹெர்பல் டிப் டீ. ஸோ இது வந்து பியூர்லி பேக்கிங் டெக்னாலஜிஸ் தான் இதுல மேஜரா இருக்க போகுது. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி என்ன இருக்க போகுதுன்னா, எந்த ப்ராடக்ட் எதுக்காக யூஸ் ஆக போகுது, அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, அப்படிங்கிறது தான் இதுல வந்து அனதர் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஐ திங்க் ஐ ஷேர்டு த யூடியூப் லிங்க்ஸ் இன் குரூப்ஸ். ஓகேங்களா? ஓகே. இந்த ஐ அம் கோயிங் டு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் போயிடுறேன். ஓகே. இப்போ காம்போசிஷன் ஆஃப் டிப்டி பேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த டிப்டி பேக்ஸ்ல அது எப்படி வந்து மேட் அப் ஆஃப் என்ன அப்படிங்கறத பாக்குறோம். 3 டைப் ஆஃப் டிப்டி பேக்ஸ் இருக்கு. ஒன்னு பேப்பர் பேஸ், இன்னொன்னு நைலான் மெஷ், இன்னொன்னு கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவோம். இந்த பேப்பர் பேஸ்டுங்கிறது ஒன்னு ப்ளீச் ஆர் அன்ப்ளீச், அதாவது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய சம் பனானா ஸ்டெம்ல இருந்து இந்த பேப்பர் பேக்ஸ் வந்து செய்யறாங்க. இது வந்து பயோடிகிரேடபிள், நான் பிளாஸ்டிக்ஸ். இன்னொரு வந்து நைலான் மெஷ்லையும் பண்றாங்க. நைலான் ஸ்போர்ஸ் இருக்கக்கூடிய நைலான் மெஷின் யூஸ் பண்றாங்க. இது வந்து பயோடிகிரேடபிள் கிடையாது. பட் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் மோர் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நைலான் மெஷ் அது. கார்ன் ஸ்டார்ச்ங்கிறது நம்ம கார்ன் ஸ்டார்ச்ல இருந்து பயோடிகிரேடபிளா இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த டீ பேக்ஸ் பண்ணக்கூடியது. ஓகே. இப்போ இந்த இத வந்து நம்ம எப்படிலாம் நம்ம செக்மெண்ட் பண்ணலாம்? இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஹெர்பல் டிப் டீய பண்றது ஃபோக்கஸ்டா செக்மெண்ட் வைஸ் பண்ணணும். இம்யூனிட்டி பூஸ்டிங்காக நான் இந்த ஹெர்பல் டீ சப்ளை பண்ண போறேன். ஸ்லீப் அண்ட் ரிலாக்சேஷனுக்காக நான் வந்து குடுக்க போறேன். டைஜஸ்டிவ்ஸ்க்காக. இந்த மாரி நீங்க குடுக்கறத கேட்டகரிஸா பிரிச்சிடணும். ஒண்ணு வெல்னஸ பேஸ் பண்ணி, அல்லது ரெஃப்ரெஷிங்க பேஸ் பண்ணி நம்ம வந்து குடுக்கணும். அண்ட் தென் நான் இங்க கன்சியூமர் டெமோகிராபி அப்படின்றத குடுத்துருக்கேன். மோரோவர் நான் அந்த ஃபார்மேஷன்ஸ் இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த இதுல நம்ம எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இத யூஸ் பண்றாங்க அண்ட் தென் குடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ வந்து விமென்ஸ் வந்து நார்மலா 25 டூ 45 அந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இருக்கிறவங்களுக்கும், அல்லது சீனியர்ஸ் பெர்சனுக்கோ, அல்லது வந்து
ஸோ நம்ம டார்கெட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடுக்க போறோம். ஸோ நீங்க வந்து ஒரு க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்ற ஒரு டீனேஜ் பீப்பிள்ஸ்க்கோ, அல்லது வந்து உங்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல டைஜஸ்டிவ் அல்லது டயபெட்டிஸ்க்கு நான் வந்து சப்ளை பண்ண போறேன். ஸோ ஆவாரம்பூ பேஸ் பண்ண ஹெர்பல் டீஸ் வந்து நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து குடுக்க போறேன் அப்படிங்கிற செக்மெண்ட்லயோ, அல்லது வந்து பாடி டீடாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்ல நீங்க குடுக்குறது வந்து நம்ம ஸோ நான் எந்த செக்மெண்ட்டுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ட குடுக்க போறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அ இந்த ஹெர்பல் டிப்டிக் புரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோ சொல்லிர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல்ஸ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதோட குவாலிட்டிய செக் பண்ணிட்டு, ஸோ அத கிளீன் பண்ணி ஸோ இந்த இதுல கிளீன் பண்றோம். அண்ட் தென் கட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்றோம். நார்மலா அந்த டிப்டிக்கு வந்து ம் அ எனி லீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பவுடரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ டீ கட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அத பிளெண்டிங் ஹோமோஜனைசேஷன் சொல்றோம். ஹோமோஜனைசேஷன் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஒரு ரேஷியோ வச்சிருப்போம். ஒரு ஃபார்மேஷன்ஸ் குடுக்குறோம். 40% 20% 10% அண்ட் தென் அகைன் ஒரு 30% அப்படின்னு. ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து ஈச் பேட்ச்லயுமே வந்து கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அந்த இதுக்கான ஹோமோஜினியஸ் கரெக்ட்டா பிளெண்டிங் வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பேக்கேஜிங்ல வந்து என்னென்ன மாரியான பேக்கேஜிங்ஸ் இதுல வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது, இந்த சீலிங் ப்ராசஸ் என்ன? ஸோ எத்தன லேயர்ஸ் ஆஃப் பேக்கிங்ஸ் இருக்கணும்? ஏன் அப்படி பண்ணணும்? அப்படிங்கிறது. அண்ட் தென் குவாலிட்டி கண்ட்ரோல்ஸ். ஸோ குவாலிட்டில என்னென்ன மாரியான குவாலிட்டீஸ்லாம் அங்க பார்க்கணும். அண்ட் தென் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ ப்ராசஸிங் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஹைஜீனிக்கான ப்ராசஸிங் தான் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங் அண்ட் ஷார்ட்டிங். ஸோ ஒரு லீஃப எடுக்கிறோம். எந்த லீஃப் வேணா இருக்கலாம். நம்ம பேஸ் பண்ண இதுல எடுக்கிறோம். சார்ட்டிங் பண்றோம். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து ஷார்ட்டிங் பண்ணிட்டு, அண்ட் தென் கிளீன் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். ஈவன் சில லீவ்ஸ் வந்து பிளான்ச்சிங்ன்ற மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளான்ச்சிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஹாட் வாட்டர்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த லீஃப வந்து டிப் பண்ணி எடுப்போம். ஸோ எடுத்துட்டு வாட்டர வந்து கிளீனா எடுத்து வாட்டர ட்ரெயின் அவுட் பண்ணிட்டு, ஏர் வென்டிலேஷன்ல வச்சதுக்கப்புறம், நாம இந்த ரைட் சைட்ல இருக்கிற மாரி வந்து சோலார் ட்ரையர்ஸ். சோலார் ட்ரையர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் கண்டிஷன்ல வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஓப்பன் கண்டிஷன்ல உங்களுக்கு ஸோ ஆ அதாவது பிசிக்கல் கன்டாமினேஷன்ஸ் இப்ப டஸ்ட்டோ அல்லது மத்த இன்செக்ட்ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய பாசிபிலிட்டீஸ் இருக்கும். குளோஸ்டு என்விரான்மென்ட் தான் வந்து ட்ரை பண்ணணும். சோலார் ட்ரையர்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரையர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் பிரிஃபரபிளி 55 டிகிரி செல்சியஸ்க்கு மேல நம்ம வந்து அதுக்கு மேல வந்து ட்ரை பண்ணக்கூடாது. அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அண்ட் தென் சோலார் இது வந்து நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் காலேஜ்ல நம்ம இன்குபேஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய சோலார் ட்ரையர். அண்ட் தென் கீழ இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ்லயும் வந்து டிப்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இதுக்கான இதுதான் ரோஸ் பெட்டல்ஸ் ஆர் அ ஹைபிஸ்கஸோட பெட்டல்ஸ் அல்லது மொரிங்கா லீஃப் எனி மெட்டீரியல்ஸ் இந்த டிப்டி பண்றதுல அ ஒரு 2, 3 விஷயங்கள வந்து நம்ம குறிப்பா பார்க்கணும். ஒண்ணு என்னன்னா, நாம யூஸ் பண்ணக்கூடிய லீஃப் ஆர் மெட்டீரியல்ல இருந்து அ நம்ம டிப் பண்ணும்போது ஹாட் வாட்டர்ல, அதுலருந்து எக்ஸ்ட்ராக்ட் வருதா? அப்படிங்கிறது நம்பர் 1. 2வது கலர் வருதா? அப்படிங்கிறது நம்பர் 2. இது 2மே வந்து முக்கியம். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் கொண்டு வருதா? அப்படிங்கிறது. 2வது வந்து கலர் இன்டியூஸ் பண்ணுதா? ஏன்னா நாம வந்து நீங்க ஒரு விஷயம் சாப்பிட போறோம் அப்படின்னா, ஒண்ணு கண்டிப்பா அதுல வந்து டேஸ்ட் இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு டேஸ்ட். அதனுடைய ஸ்பெசிஃபைட் ஆன டேஸ்ட் இருக்கணும். இப்போ ஒரு மின்ட்னா, அந்த மின்ட்டோட டேஸ்ட் இருக்கணும். அதேபோல துளசிக்கான துளசி, மின்ட்டு, காடமம் இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் இன்டியூஸ் பண்ணும். அந்த ஃப்ளேவர்ஸ குடுக்கும். வந்து கலர குடுக்குறது. இப்ப கலர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ரோஸ் பெட்டல்ஸோ, இல்ல ஹைபிஸ்கஸோ உங்களுக்கு வந்து கலர நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியும். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல கலர் நல்லாவே வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டீ கட்ஸ்ன்னு சொல்லுவோம். டீ கட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா 0.5 டூ 1.5 சைஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ தான் வந்து நம்ம வந்து டீ கட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைட்ல இருக்குது ட்ரைடு மொரிங்கா லீஃபு. அது என்ன டீ கட்ஸ் ஏன் டீ கட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா,
ஸோ நார்மலா பவுடர் மெட்டீரியல்ஸ இந்த டீ பேக்ஸ்ல வந்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது நெறைய எக்ஸ்ட்ராக்ட் வராது. ஸோ வந்து டீ கப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டிப்டில வந்து மேஜர் காம்போனன்ட் என்ன வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிங் மிஷின்ஸ் தான். ஸோ இது 3 டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் மிஷின்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஒண்ணு மேனுவல், இன்னொன்னு செமி ஆட்டோமேட்டிக், 3வது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஸோ மேனுவல் அப்படிங்கிறது டீ பேக்ஸே வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அத எடுத்து நாமளே வந்து பேக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல் பேக்கிங். செமி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராடியூஸ் வந்து டீக்கெட்ஸா மாத்தி, அதுல குடுத்ததுக்கப்புறம், அந்த சேஷட்ஸா மட்டும் நம்ம வந்து பேக் பண்ணி குடுப்போம். அது செமி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது, நீங்க கிரீன் டீ இந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து த்ரெட்ஸ் வச்சு டேக் போட்டு, அதுக்கு மேல ஒரு மெட்டாலிக் பவுச்சஸ் குடுத்து வரும். இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். 3 வேரியன்ட்ஸ்ல நம்ம வந்து பேக்கிங் பண்ணலாம். ஸோ, திஸ் இஸ் செமி ஆட்டோமேட்டிக் மிஷினு. நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் காலேஜ்ல இங்க இருக்கக்கூடிய மிஷினு. இதோட காஸ்ட் அரவுண்ட் அ இப்ப கரண்ட் நவ் இப்போ 1.15 லேக்ஸ் வருது. சரிங்களா. இது வந்து 40 சேஷட்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து நமக்கு வந்து பேக்கிங் பண்ணி குடுக்குற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. இதுதான் வந்து அ இந்த கிளாஸோட என்னங்க பண்ண போறோம்? இது அவுட்புட் என்ன? அப்படிங்கிறது இந்த ஒரு ஸ்லைடு தான். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்த சேஷட்ஸ். ஸோ ஃப இந்த மாரி தான் சேஷட்ஸ் முதல்ல பேக்கிங் பண்ணும். அதுக்கப்புறம் அத நம்ம வந்து பவுச்சஸ்ல பேக் பண்ணணும். இந்த த்ரெட்ஸ் அண்ட் தென் டேக்ஸ் வந்து நம்ம போடணும். இதுக்கு அப்புறமேலுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேஷட்ஸ் பேக் பண்றோம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வந்து நமக்கு வந்து இந்த த்ரெட்ஸும், டாக்ஸும் வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பவுச்சஸும் பேக் பண்ணி குடுத்துருவோம். அத வந்து இந்த மாரியான பாக்ஸஸ்ல நம்ம பேக் பண்ணி தருவோம். இங்க நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். பனானா லீஃப் டீ அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த இதுல இதுதான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழை இலையில சாப்பிடுறது வந்து எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் இருந்து நம்ம சாப்பிட்டு வந்துட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா, வாழை இலையில இருக்கக்கூடிய பாலிஃபினால் கன்டென்ட் தான். ஸோ நம்மளுடைய ஆன்டர்பிரினர் ஒருத்தர் வந்து, அவர் வந்து அதாவது வாழை இலைய கட் பண்ணி, ஆ சோ வாழை இலை வாழை இலைய சப்ளை பண்றவரு. அவருக்கு வந்து நெறைய வாழை இலை வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகுது. தென் இத என்ன பண்ணலாம்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ல அவரு யோசிக்கும்போது, எந்த டிப்டி கான்செப்ட்ல குடுக்கலாம்? ஏன்னா, இதுல நெறைய பாலிஃபினால் கன்டென்ட்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஹெல்த்துக்கும், வெல்னஸ்க்கும் ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கிறதுனால, இதையே நம்ம டிப்டியா பண்ணலாம் என்ன? அப்படின்னு சொல்லி பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. அண்ட் தென் நெறைய ப்ராடக்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஏன் அத நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் அப்படின்னா, நாம வந்து அ நம்முடைய தேவை என்னவோ, அத பொறுத்து நம்ம வந்து ஃபார்மேஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் நம்முடைய என்டர்பிரினர் ஒருத்தவங்க திருநீற்று பச்சிலையில வந்து டிப்டி பண்ணி நம்ம பண்ணி குடுக்குறோம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து திருநீற்று பச்சிலை ஏற்கனவே குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நெறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதர் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து அத நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ஸோ முக்கியமா அந்த பேக்கிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு அட்ராக்டிவான பேக்கிங்ஸ். நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னப்போ இது என்னென்ன ஸோ இந்த இதுல இந்த பேக்கிங்ஸ்ல மேல நம்ம வந்து பிபி ராப் பண்ணியிருப்போம். ஏன் ராப் பண்ணியிருக்கோம்? ஏன் இத்தன பேக்கிங்ஸ் வேணும் அப்படின்னா, நாம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பேப்பர் பேக்ஸ். இது வந்து வாட்டர அப்சார்ப் பண்ணக்கூடிய பேப்பர் பேக்ஸ். இது ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, மாய்ஸ்சர நெறைய அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணிக்கிறனால பயாலஜிக்கல் கன்டாமினேஷன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் தென் ஈஸியா டீகம்போஸ் ஆகுறதுக்கும் பாசிபிலிட்டீஸ். இன்னும் இப்ப குறிப்பா சொல்லப்போனா, வண்டு வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கூடவே இருக்கு. சரிங்களா? அதனால தான் சோ மாய்ஸ்சர் ஆஃப் தி பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப குரூஷியல். நீங்க மாய்ஸ்சர் வந்து பிலோ 8% கீழ தான் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதுவும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து 5%ல வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணுவோம். சரிங்களா?
ஸோ இந்த பேக்கிங்ஸ், ஸோ அதுக்கு மேல இந்த பேக்கிங் டெக்னாலஜிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான இது. ஸோ இந்த மொரிங்கா மெய்யோன் குளோபல் அப்படிங்கிற கம்பெனி, அண்ட் தென் இந்த மிராக்கிள் ட்ரீ அப்படிங்கிற கம்பெனி நம்ம இடிஐ பெரியகுளம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ். இவங்க வந்து முருங்கை பேஸ் பண்ண, அதாவது முருங்கை இலைய பேஸ் பண்ண ஹெர்பல் டிப்டீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபிளேவர்ஸ் மேல பண்றாங்க. அதுல வந்து மேஜரான ஃபிளேவர்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இவங்க வந்து நம்மளுடைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்மளுடைய மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த மிஷினோட ஒர்க்கிங் ஃபங்ஷனல்ஸ் வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். கண்ட்ரோல், இந்த இது என்ன அப்படின்னா, ஸோ நாம செய்யக்கூடியது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த HACCP அப்படிங்கிறது, ஹசார்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் அல்லது வந்து ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா கைட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த ப்ராடக்ட்ல இருந்து மெயினா நீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ரைஸ்ல கூடிய மைக்ரோ பயாலஜிக்கல் டெஸ்டிங்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது இப்ப நமக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஈகோலை, சால்மோனல்லா இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அண்ட் தென் ஹெவி மெட்டல்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஹெவி மெட்டல் டிடெக்டர் வந்து யூஸ் பண்ணி நாம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணணும். அண்ட் தென் பிசிக்கல் கண்டாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லாமலும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹைஜீனிக்கா நம்ம வந்து பேக் பண்ணணும். அண்ட் தென் பேக்கிங் பிராண்டிங் வந்து பார்க்கும்போது, இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வெல்னஸ் அண்ட் தென் ஒரு ஹைஃபை ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஒரு குட் லுக்கிங் பேக்கிங் வேணும். ஸோ பிராண்டிங் ஏன் வேணும் அப்படின்னா, ஸோ ஒரு பிராண்ட் பொசிஷனிங், அதாவது பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா, கஸ்டமரோட மைண்ட் ஸ்பேஸ்ல நம்முடைய கம்பெனி எவ்வளவு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு, ஸோ எவ்வளவு விதமான ஒரு குட் அப்பியரன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத தான் சொல்லுவோம். ஸோ அந்த இதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன பண்ண போறோம். ஸோ பிராண்ட் ஸ்டோரியை பில்ட் பண்றதா இருக்கட்டும், அல்லது வந்து நீங்க கஸ்டமருக்கான சர்வீசஸ் கொடுக்கறத என்கேஜ் பண்றது, இந்த மாதிரி பல விதங்கள்ல நம்மளுடைய பிராண்ட வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு சுப்பீரியர் பிராண்ட் அப்படிங்கறத நம்ம காமிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் லேபிளிங்கிறது, இந்த லேபிள் வந்து கஸ்டமர் செக்மெண்ட் ஓரியன்டா இருக்கணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி கஸ்டமர் செக்மெண்டேஷன் தான் இந்த ஹெர்பல் டீல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வெவ்வேறு விதமான காம்பினேஷன்ல நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த இதுல என்னுடைய ப்ராடக்ட் வந்து யாருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான், அதுக்கு தகுந்த மாதிரியான செக்மெண்டேஷன் பேக்கிங்ல நீங்க ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? சோ அந்த மார்க்கெட் என்ட்ரிக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட்ட பார்க்கும்போது இது இவங்களுக்கானது. சோ அப்படிங்கிற எண்ணத்துல நாம ஒர்க் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது தான், சோ நம்ம தேவையில்லாத மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸும் இல்லாம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டா ரீச் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளால வந்து இங்க பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த லேபிளிங்ல வந்து நான் சொன்ன மாரி, கண்டிப்பா அதுல வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் நம்பர் இருக்கணும். அண்ட் தென் பேட்ச் கோட் இருக்கணும். ஸோ எஃப்எஸ்எஸ்ஐ நார்ம்ஸ் படி சில டெர்ம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அததான் வந்து அதன்படி தான் நம்ம வந்து பேக்கிங் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த 1 ஹார்ங்கிறது இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான டைம் தான். நான் சொன்னக்கூடிய நெறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வந்து நான் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தென் இந்த பேக்கிங்கான எஃப்எஸ்எஸ்ஐ கைட்லைன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் தென் இந்த ஹசார்ட் அனாலிசிஸ்க்கான கைட்லைன்ஸுமே நான் உங்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ டோன்ட் வொரி. ஸோ மார்க்கெட்டிங், அ இந்த பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா,
இந்த மார்க்கெட்டிங் ஆங்கிள்ல நீங்க உங்களுக்கு ஒர்க் பண்ற முடியுது. ஸோ நீங்க பண்ண முடியும் அப்டின்னா தான், நீங்க வந்து இந்த ஹெர்பல் டீ பிசினஸ நீங்க கையிலே எடுக்கணும். ஸோ மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ பேசிக்கா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் நம்ம பண்ணுவோம். ஜெனரலா இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மார்க்கெட்டிங் ஒரு இருக்கு. இன்னொன்னு அதாவது B2Bன்னு சொல்லுவோம். D2Cன்னு சொல்லுவோம். டைரக்ட் டூ கன்சியூமர் அல்லது பிசினஸ் டூ பிசினஸ். ஸோ யூ ஆர் அன் வெல் வெர்ஸ்ட் இன் எனிதிங். அதாவது நீங்க நான் டைரக்ட் டூ கன்சியூமர் போறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட் அல்லது பிசினஸ் டூ பிசினஸ் போறதுல நான் வந்து எக்ஸ்பெர்ட் அப்படின்னா, ஸோ எது உங்களுக்கு வந்தாலும் சரி, நீங்க இந்த பிசினஸ் எடுக்கலாம். ஸோ அன்லெஸ் எனக்கு மார்க்கெட்டிங்னா எனக்கு பிடிக்காது. நான் சேல்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த பிசினஸ் வந்து நீங்க ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அ கஸ்டமர்ஸோ அல்லது வந்து எடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டூ எக்ஸிபிட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் யுவர் சர்வீசஸ் வந்து நீங்க குடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா நீங்க ஒரு பிராண்ட் ஓனர ஸோ உங்கள நீங்க பிராண்டா மாத்தி நீங்க வந்து மார்க்கெட் பண்றது முதல் இது. ஸோ அதே இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோசியல் மீடியாஸ் மூலியமா அதுல ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்க பண்ணலாம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமா வந்து நீங்க வந்து உங்களுடைய விஷயத்த வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். அண்ட் தென் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது இப்போ கூகுள்ல இப்போ ஹெர்பல்ஸ் அல்லது வெல்னஸ் அப்படி இல்ல டீடாக்சிஃபிகேஷன் அல்லது என்ன நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன செர்ச் பண்ணா நம்மளுடைய கம்பெனி அங்க ஷோகேஸ் ஆகணும் அப்படிங்கிறத எஸ்இஓன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எஸ்இஓ பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அண்ட் தென் இமெயில் மார்க்கெட்டிங் நம்மளுடைய இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வாட்ஸ்அப்ல அல்லது நமக்கு இமெயில் கான்டாக்ட்ஸ் மூலமா நம்ம வந்து கொடுக்குறது. அண்ட் தென் நான் இன்னொன்னு கொடுத்துருக்கேன் எஜுகேஷனல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ வெயிட் எ மினிட். ஸோ எஜுகேஷனல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய இந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம எந்த அளவுக்கு இப்போ மோர் ஆர் லெஸ் கன்டென்ட் மார்க்கெட்டிங் தான் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் மார்க்கெட்டிங்ல வரும். ஸோ கன்டென்ட்டா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸா இருக்கீங்கன்னா, ஒரு ஒரு வெல்னஸ பத்தி எப்படி வந்து உங்க உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வெபினார் மூலியமா அல்லது ஒர்க் ஷாப் மூலியமாவோ நீங்க வந்து ஷேர் பண்றது மூலியமா ஒரு மார்க்கெட் பண்ண முடியும். அண்ட் தென் நெறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூடயோ அல்லது எக்ஸ்பர்ட் கூடயோ அல்லது வந்து டாக்டர்ஸ் கூடயோ நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி நீங்க உங்க பொருள வந்து மார்க்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வந்து ஸோ டைரக்ட் டூ கன்சியூமர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்க வந்து பண்ணணும். அண்ட் தென் ரீட்டெயில் பார்ட்னர்ஷிப்ஸ்னா நீங்க பார்த்த மாரி ஒண்ணு ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாம். அண்ட் தென் அப்படி இல்லன்னா டைரக்ட்டா நீங்க ரீட்டெயில்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்றது. ஸோ மெயினா கார்ப்பரேட்ஸ் கம்பெனிஸ் வந்து நீங்க டைரக்ட்டா சப்ளை பண்ணலாம். அண்ட் தென் நேச்சுரல் ஷாப்ஸ்க்கு சப்ளை பண்ணலாம். ஈவன் டீ ஷாப்ஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கேப் இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் இங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டீ ஷாப்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு டீ சேஷேட் வந்து அவங்க வந்து ரூ. 8 அந்த ரேஞ்ச்ல வந்து குடுக்குறாங்க. ஆனா டீ ஷாப்ஸ் வந்து அது வந்து ₹20 வந்து ஒரு டீ அப்படிங்கிற ரேஞ்ச்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்னைக்கு எல்லா வெல்னஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல ஹோட்டல்ஸ்ல வந்து காம்ப்ளிமென்ட்டா வந்து உங்களுக்கு அ கிரீன் டீ சேஷேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரியான ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இத சப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஸோ காஸ்டிங் ஸோ காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும், இன்னைக்கு எனி மெட்டீரியல், லீஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அரவுண்ட் ஒரு மேக்ஸிமம் மினிமம் 200 வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 800, 900 வரைக்கும் போகும். இந்த நம்ம பண்ணக்கூடிய இந்த டிப்டி பேக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா, 2 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த சேஷெட் வந்து இது வந்து ஃபிக்ஸ்டு. அண்ட் தென் பேஸ்ட் அப்பான் ஒவ்வொரு மெட்டீரியல பொறுத்து வந்து
வெயிட் வந்து மாறும். நார்மலா இப்போ முருங்கை லீஃப் அல்லது ஒரு ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய லீவ்ஸ்ல வந்து 2 கிராம்ஸ் இருக்கும் ஒரு சாஷேக்கு. வெயிட்லெஸ் கம்மியா இருக்கக்கூடிய இப்போ ஹைபிஸ்கஸ்லாம் வந்து 1.5 டூ 1.8 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ நார்மலா ஒரு ஹைபிஸ்கஸ் வந்து ஒரு 900, 950 இருக்கும். ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ். ஸோ ட்ரைடு பெட்டல்ஸ். ஸோ ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 550 டூ 600 பேக்ஸ் போலாம். ஆவரேஜா ஒரு 500 பேக்ஸ் வச்சீங்கன்னா கூட, உங்களுக்கு வந்து ஒரு சேஷேக்கு வந்து ₹2 தான் வந்து அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் இருக்கும். அண்ட் தென் பேக்கிங் காஸ்ட் இந்த கவரு அதாவது இந்த சேஷேட்டோட பேக்கிங் காஸ்ட் வந்து 50 பைசா தான் வரும். அண்ட் தென் இந்த பவுச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ₹1 அண்ட் தென் பாக்ஸஸ் வந்து ஒரு 20 இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ₹6 வரும். ஸோ ஆன் அன் ஆவரேஜ் உங்களுக்கு வந்து பெர் பெர் சேஷேட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு ₹4 வந்து உங்களுக்கு வந்து காஸ்டிங்கா வரும். ஸோ அதுக்கு மேல நீங்க வந்து விக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ இந்த லோன் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின்ஸ் நீங்க பை பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னா, பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து லோன்ஸ் அவைல் பண்ணலாம். ஸோ லோன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், கைட்லைன்ஸ் இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். உங்களுக்கு கைட் பண்றோம். அண்ட் தென் அ டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பெர்சன் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம் வாங்குறதுக்கு எவரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரிசோர்ஸ் பெர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கே உங்களுக்கான டிபிஆர் ரெடி பண்ணி, பேங்க்கோட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு வந்து லோன்ஸ் வாங்கி தர்றது தான் அவங்களோட டார்கெட்டே இருக்கு. ஸோ அவங்கள வந்து நீங்க கனெக்ட் பண்றது மூலியமா இந்த லோன் வந்து ஈஸியா வாங்க முடியும். அண்ட் தென் வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் தென் நீட்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. பிஎம்இஜிபி ஸ்கீம் இருக்கு. அண்ட் தென் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட் இந்த மாதிரி நெறைய பிசினஸ் சப்சிடைஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அண்ட் தென் தேங்க் யூ. இந்த இதுல இருந்து நான் வந்து இன்னொரு இத நான் சொல்றேன். ஸோ எல்லாரும் வந்து அந்த ஃபார்முலேஷன்ஸ் வந்து மெயினா எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலேஷன்ஸ்க்காக நான் ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஒரு டிப்டி இமேஜஸ் குடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டீ பேக்ஸே கிடையாது. ஸோ வெறும் டீ லீவ்ஸ் இது ஒரிஜினல் டீ லீவ்ஸ் தான். ஸோ அந்த டீ லீவ்ஸ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டீ லீவ்ஸயே நாட் முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லீவ்ஸ் வந்து நம்ம ஹாட் வாட்டர் டிப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. ஸோ இத வந்து அ ஒரு சில ஃபார்மேஷன்ஸ், சில ஆர்&டிஸ் பண்ணி நாங்க வந்து இத பண்ணி வச்சிருக்கோம். அ இம்யூனிட்டி டீ அண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்க்கான டீ. ஸோ அதேபோல டைஜஸ்டிவ்க்கு, டீடாக்ஸிஃபையிங்க்கு. ஸோ இந்த இதெல்லாம் நான் வந்து என்னென்ன ரேஷியோல வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டு இப்போ மின்ட், கோவா லீஃப், ஹைபிஸ்கஸ், கொரியாண்டர். ஸோ இந்த நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு டீ கட்ஸா மாத்துனதுக்கு அப்புறம், ஸோ நம்ம வந்து இந்த ரேஷியோல அத மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம டீ பேக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இது விட்டமின் சிய பூஸ்ட் பண்ணக்கூடியது. ஸ்கின் க்ளோவ பண்ணக்கூடியதுக்கான டீ. அண்ட் தென் ரிலாக்சேஷனுக்கான அ டீ, ரெஃப்ரெஷிங்க்கான டீ. அடுத்து பிளட் சுகர கண்ட்ரோல் பண்றதுக்கான இந்த காம்பினேஷன்ஸ். அண்ட் தென் அயர்ன் ரிச். ஸோ அயர்ன் ரிச்சோ அல்லது வந்து இப்ப ஃப்ளூ மாதிரியான டிசீஸ வந்து உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கான ஃப்ளூ ஃபைட்டர் டீ. அண்ட் தென் அ த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து குறைக்கிறது. த்ரோட் வந்து நல்லா பிரீத்திங் த்ரோட் வந்து கிளீன் பண்றதுக்கான அந்த இதுக்கான ஃபார்முலேஷன். அண்ட் தென் கிட்னி கிளீனிங்ஸ்க்கான ஃபார்முலேஷன்ஸ். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ மேஜரா ஹேர் அண்ட் ஸ்கின் கேர்க்காக இந்த காம்பினேஷன் வந்து யூஸ் பண்றோம். ஸோ அண்ட் தென் எஸ் ஸோ இன்னும் ஒரு சில பேக்கிங்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ என்னென்ன ஹெர்பல் டிப்டீஸ் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கானது. ஸோ ஈவன் அ வெற்றிலையில வந்து ஹெர்பல் டிப்டி பண்றாங்க. ஸோ நாம இந்த டிப்டிங்கிறது கஸ்டமருக்கு குடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன், ஒரு மெத்தட். நாம நம்மளுடைய கோல் என்னவோ, அத ஈஸியா கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூல் தான்
இந்த டிப்டி பேக்கிங்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து டைஜஸ்டிவ்க்காக அல்லது வந்து உடம்ப டீடாக்ஸ் பண்றதுக்காக நான் பீட்டல் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பீட்டல் லீவ்ஸ் வந்து டீ கட்ஸ் லீவ்ஸா மாத்தி நாம வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போல வேரியஸ் ஹெர்பல்ஸ்ல வந்து டிப்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ துளசி, லெமன், ஜிஞ்சர். ஸோ ஆம்லாவுல வந்து டிப்டி பண்றாங்க. அண்ட் தென் வீட் கிராஸஸ்ல பண்றாங்க. லெமன் ஃபிளேவர்ல பண்றாங்க. ஸோ அண்ட் தென் ஸ்ட்ராபெர்ரி, உங்களுக்கு வந்து பிளாக் கரண்ட், இந்த மாரி வேரியஸ் ஃப்ரூட்ஸ் வந்து அதுல இருக்க இன்ஃப்யூஷன்ஸும் வச்சு பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் இது. ஓகே. ஆ நான் இந்த பேக்கிங்ஸ்க்கான மிஷினரீஸோட லிங்க்ஸ் நான் உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். அண்ட் தென் ஆ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம இடிய பெரியகுளத்துல நாம சொன்ன மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆ தென் நான் இன்னும் நெறைய பிளான் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு நெறைய சொல்லணும் அப்டின்றதுக்காக. அ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹெர்பல் டிப் டீ பிசினஸ்க்காக ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ட ரெடி பண்றது மட்டுமே இங்க பிசினஸா மாறிடாது. ஸோ ஆஃப்டர் ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு அப்புறம் நாம இங்க என்ன பண்ண போறோமோ, ஸோ அதுதான் இங்க பியூர் பிசினஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ட டெவலப் பண்றதுக்கான ஒரு ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து புரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த இன்குபேஷன் சென்டர் மூலியமா நாங்க என்ன ஆஃபர் பண்றோம் அப்டின்னா, இங்க வந்து நமக்கான ஒரு ஹெர்பல் டிப்டி மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் தென் வி ஹேவ் ஸோ நான் உங்களுக்கு இமேஜ்ல காமிச்சது நம்மளுடைய மிஷின்ஸ் தான். ஸோ இந்த மிஷின்ஸ யூஸ் பண்ணி நம்மளுடைய இன்குபேட்டர்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் வந்து இதுவரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெகுலரா. ஸோ அவங்க வந்து முருங்கை பேஸ் பண்ண டிப்டி, திருநீற்று பச்சிலை பேஸ் பண்ண டிப்டி, பனானா லீஃப்ல இருந்து, அப்புறம் ஹைபிஸ்கஸ், மின்ட், ஆ தென் துளசி. ஸோ இந்த ஃப்ளேவர்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் என்ன என்ன சார்ஜஸ்ல பண்றோம். ஸோ வி ஹேவ் எ ஆ நான் சொன்ன மாரி சோலார் ட்ரையர் அண்ட் தென் எலக்ட்ரிக் கேபினட் ட்ரேஸ், எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ். ஸோ அண்ட் தென் இந்த டிப்டி பேக்கிங்க்கான மிஷினரிஸ். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் படி பேக்கிங் பண்றதுக்கான டெக்னாலஜி. அண்ட் தென் வி ஹேவ் ஆ செர்டைன் ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம். நான் சொன்ன மாரி உங்களுக்கு கிட்டத்தட்ட டீடாக்ஸிஃபைங்க்கான சம் ஃபார்முலாஸ். அண்ட் தென் ரெஃப்ரெஷிங்க்காக, அ பாடி வெயிட் லாஸ் பண்றதுக்காக, டயபெட்டிஸ்க்காக. ஸோ இந்த மாரியான சில ஃபார்முலாஸ் வி ஹேவ். தென் வாட் வி ஆஃபர் அப்டின்னா, இந்த டிப்டி வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேக்கிங் அதாவது இந்த டிப்டி சேஷெட் பேக் பண்ணக்கூடிய இந்த மிஷினரிஸ வந்து நம்ம ரென்ட்‌க்கு குடுத்துட்டு இருக்கோம். தென் நீங்க வந்து ப்ராடக்ட்ட நீங்களே ரெடி பண்ணி, நம்ம சொன்ன நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். கைட் பண்ணதுக்கப்புறம் நீங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்க அப்டின்னா, எங்களுக்கு அனுப்பி வைக்கும்போது, நாங்க வந்து அத பேக் பண்ணி உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதுல வந்து அ ஏன் அப்டி நான் சொல்றேன்னா, இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் பியூர்லி மார்க்கெட் உங்க கையில இல்லாத வரைக்கும், நீங்க வந்து மிஷினரீஸ் வாங்குறதுங்கிறது அ தேவையில்லாத விஷயம் தான் சொல்லணும். சிம்பிளா சொல்லப்போனா. ஏன் அப்டின்னா, அம் மார்க்கெட் பண்றதுக்கான எபிலிட்டிஸ் நீங்க டெவலப் பண்ணாத வரைக்கும் இந்த பிசினஸ்ல சக்சஸ் ரேட்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் நான் உங்களுக்கு 2 பேர் காமிச்சிருந்தேன். மிராக்கிள் ட்ரீ அண்ட் மெயோன் குளோபல். இவங்க ஃபுல்லி டி2சி பிராண்ட். ஸோ இவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 4 டூ 5 இயர்ஸா ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நெறைய ட்ரேட் ஃபேர்ஸ், எக்ஸ்போஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட கனெக்ட்ஸ். ஸோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் மூலியமா ஸோ அதுல தான் இவங்களோட பிசினஸ் வந்து வெல் வெர்ஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுல வந்து அ எந்த அளவுக்கு நீங்க நாட்டமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த பிசினஸ எடுத்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டிங் பண்றதுக்குன்னே நான் எங்களுடைய மென்டாரா இருக்கக்கூடிய நெக்ஸ்டிசன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறவர நான் நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு வந்து நான் ஆஃபர் பண்றேன். இந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஸோ எப்படி இந்த ஹெர்பல் டிப் டீய வந்து இன்னும் எஃபெக்டிவா மார்க்கெட்டிங் பண்றது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம்? ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது? ஸோ Amazon, Flipkart மாரியான தளங்கள்ல வந்து எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்போர்ட் பண்றது? ஸோ அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில்டு மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்றேன். சரிங்களா? இந்த இதுல மெயினா வந்து நீங்க வந்து ப்ராடக்ட்ட டெவலப் பண்றதுல உங்களுக்கான டவுட்ஸ் எதுனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் வி ஆஃபர்
இங்க நம்மளுடைய இன்குபேஷன் ஃபோரத்துல வந்து வி ஹாவ் டை அப் வித் மெனி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஹெர்பல்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பேசிஸ்ல வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ, அல்லது நான் டீடாக்சிஃபைங்கோ அல்லது வெல்னஸோ அல்லது வந்து வெயிட் லாஸ் ஆர் டயபெட்டிக்ஸ் ஆர் இம்யூனிட்டி பேஸ் பண்ணது அல்லது ஸோ எனி ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ஃபார்மேஷன்ஸ்ல வந்து வி ஹாவ் டெவலப் ஏ ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கான ஒரு பிராண்ட், ஒரு மார்க்கெட்டிங் சேனல் இதுதான் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்ப நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? நீங்க காஸ்டிங்லாம் ஓவரா வச்சிருவீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வி நத்திங் டு டூ. எந்த இன்குபேஷன் சென்டர்ல வி ஹவ் டு சார்ஜஸ் மினிமம் அமௌண்ட் ஜஸ்ட் 50 பைசே பெர் ஷேஷேக்கு தான் நம்ம வந்து சார்ஜஸ் பண்றோம். இது வந்து ஃபார் தி ஒர்க்கிங் காஸ்ட்டுக்காக மட்டும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் அதாவது ப்ராடக்ட்டோட காஸ்ட் இல்லாம, ஸோ நீங்க எந்த ப்ராடக்ட் சொல்றீங்களோ அதுக்கான காஸ்ட் எவ்வளவு வருதோ இது ஆட் ஆக போகுது. யூ ஹேவ் டு உங்கள்ட்ட ஹெர்பல்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்களே டீ கட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ டீ கட்ஸ் நான் சொன்ன மாரி ப்ராடக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ் ப்ராடியூஸ வந்து லீஃப வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு, அத வென்டிலேட்டட் ஏர்ல வந்து வச்சு ட்ரைன் பண்ணிட்டு, சோலார் ட்ரையர் அல்லது எலக்ட்ரிக்கல் ட்ரையர் தான் யூஸ் பண்ணணும். ஏன் சோலார் ட்ரையர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ட்ரையர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிர்றேன். ஸோ இந்த 2ல தான் உங்களுக்கு வந்து கலரும், நியூட்ரிஷனல் லாஸஸும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு சில லீவ்ஸ் இப்ப ஈவன் ஹைபிஸ்கஸா இருக்கலாம், அல்லது வந்து முருங்கையா இருக்கலாம். நீங்க சன்லைட்ல பண்ணும்போது ஹெவி நியூட்ரிஷன் லாஸஸ் இருக்கும். அண்ட் தென் முருங்கலாம் சன்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது கலர் ரொம்பவே வெளுத்து போயிடும். ஸோ அந்த இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்றோம். இந்த சோலார் ட்ரையர்ஸோ அல்லது எலக்ட்ரிக்கல் ட்ரையர்ஸோ நம்ம வந்து யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ வி ஹேவ் இந்த இன்குபேஷன் சென்டர் மூலியமா வி ஹேவ் சார்ஜ்ட் 50 பைசே பெர் சேஷேட்க்கு வந்து நம்ம சார்ஜஸ் பண்றோம். ஸோ அந்த சேஷேக்கு மேல நாம வந்து மெட்டாலிக் பவுச்சஸ் அண்ட் தென் பாக்ஸஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இங்க வந்து நம்ம உங்களுக்காக பண்ணி தர முடியும். அண்ட் தென் அ எப் இந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எப்படி எடுக்கிறது? அண்ட் தென் ஜிஎஸ்டி எப்படி வாங்குறது? ஸோ இது வி ஹேவ் எ மென்டார் இருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் எடுத்து தரதுக்கும் சரி, அல்லது ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கும். ஸோ ஜஸ்ட் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரெண்டல் அக்ரீமெண்ட் இருக்கணும். அல்லது ஓன் லேண்ட், அதாவது ஓன் பில்டிங் இல்ல அப்படின்னா ஒரு ரெண்டல் அக்ரீமெண்ட் இருக்கணும். அதுக்கான ஒரு இபி பில், உங்களுக்கான ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு, பான் கார்டு இது இருந்தாலே ஃபேர் எனஃப் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எடுத்துறலாம். அண்ட் தென் சேம் எஃப்எஸ்எஸ்ஐக்கு இதே டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும். இனிஷியல்ல வந்து நீங்க எஃப்எஸ்எஸ்ஐ வந்து வி ஹேவ் சர்டிஃபைட் எஃப்எஸ்எஸ்ஐ. அண்ட் தென் நீங்க வந்து ஜஸ்ட் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ நீங்க எடுத்திருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஓகே. தென் அ வி ஹேவ் ஃபினிஷ்ட் அப். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ செஷன் தான்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஹெர்பல் டிப்டி அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் இருக்கு. ஸோ அது எப்படி பண்ணலாம்? ஸோ அதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் குடுத்துருக்கேன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் தேங்க் யூ ஆல். நெறைய விஷயங்கள்ல ஷேர் பண்ண முடியல. அண்ட் தென் அதுக்கு ஐ அம் வெரி சாரி. தென் இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு யாராவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அன்மியூட் பண்றேன். சரிங்களா? சார் மிஸ்டர் டிஎன்டி 5 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. நீங்க கேட்கலாம் சார். வணக்கம் பிரதர். சார். பிரதர் நான் பிரவீன் பேசுறேன் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க. எஸ் பிரவீன். சொல்லுங்க. பிரதர் இப்போ வந்து எனக்கு மொத்தம் 2 கொஸ்டின் இருக்கு எனக்கு. ம். ஃபர்ஸ்ட் வந்து நீ பிளான்ச்சிங் அண்ட் அன்பிளான்ச்டு பேப்பர் பேக் சொன்னீங்களே, அது வந்து அன்பிளான்ச்டு பேப்பர் பேக் வந்து உங்களுக்கு நல்லது தானே? பிளான்ச் பண்ணது வந்து கெட்டதுன்னு இல்ல சொல்லுவாங்க. பிளாட்ச் இல்ல அது ப்ளீச்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ளீச்டு ஒயிட் கலர் வரதுக்காக வந்து ப்ளீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கெமிக்கல் ப்ளீச்சிங்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வி ஹவ் யூஸ் அன்பிளீச்டு பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம். சரிங்க பிரதர். அதுக்கு வந்து வெண்டாஸ் தான் கண்டிப்பா கனெக்ட் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அந்த வரைக்கும் கண்டிப்பா. அன்பிளீச்டு கிடைக்கல எங்களுக்கு. செகண்ட் எஸ், கொஸ்டின் எஸ். என்னன்னா, வெயிட் லாஸ் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி டிப்டி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க. வெயிட் லாஸுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்னு கொடுத்துருக்கீங்க. ஆனா ம். சொல்லப்போனா கிளினிக்கல் ட்ரையல் இல்லாம இந்த மாதிரி பேர் கொடுக்கறது ஃபுட் சேஃப்டில ஏத்துக்குவாங்களா? எஸ். இந்த ஆக்சுவலா இது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ல நாம வந்து இந்த பேக்கிங்ஸ்ல நாம எங்கேயுமே இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும். இது இந்த டிசீஸ்க்கு வந்து கியூர் பண்ணும். அப்படிங்கிறது கிளினிக்கல் சர்டிபிகேஷன்ஸ் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. பட் நாம வந்து
அஸ் எ பெர்சனா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறது இப்போ நாம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சுதான் நாம வந்து இது வெயிட் லாஸ் பண்ணுமோ அல்ல டீடாக்ஸ் பண்ணுமோ அல்லது வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங் பண்ணுமோ அப்படிங்கறத சொல்றோம். ஸோ டெஃபினெட்லி முருங்கை வந்து அயன் ரிச் ப்ராடியூஸ். ஸோ முருங்கை யூஸ் பண்ணும்போது இது அயன் ரிச் ஆனது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து எனிஹவ் நீங்க வந்து கிளினிக்கல் அப்ரூவல் இல்லாம நம்மளுடைய பேக்கிங்ஸ்ல நம்ம வந்து இதை டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. பட் நாம சஜஸ்ட் தான் பண்றோம். இட்ஸ் ஏ ஃபுட் சப்ளிமெண்ட். இப்போ நம்ம வந்து சொல்றோம், இப்ப கொள்ளு சாப்பிட்டா வந்து உடம்பு இளைக்கும், அல்லது வந்து இப்ப கடலையில வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு, மசில் மாஸ் பில்ட் பண்ணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து நம்ம வந்து இதை சொல்றோம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் செல்வி சென்னை உங்களை அட்மிட் பண்றேன் மேம். ஸோ எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்குங்க. ஒண்ணு வந்து இந்த மிஷின் வந்து ரென்ட்டுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அதோட பிரைஸ் ரேஞ்ச் தெரிஞ்சுக்கலாமா? எஸ் மேம். ஒரு சேஷே ஒரு சேஷேட்னா ஒரு டிப்டி நம்ம டிப் பண்றோம்ல. ஸோ அதை வந்து பேக்கிங் பண்றதுக்கான அந்த மிஷினரிஸ் அண்ட் தென் ஒர்க்கிங் லேபரோட காஸ்ட் எல்லாம் இன்க்ளூடிங் சேர்த்து 50 பைசாவுக்கு நம்ம பண்ணி தரோம். ஸோ இதுதான் இதோட காஸ்ட். அண்ட் தென் அதுக்கு அடிஷனலா என்னென்ன காஸ்ட் வரும்னா நான் சொல்றது அந்த பேப்பரோட சேர்த்து. ஸோ இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த டிப் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர், அந்த மிஷினரியோட காஸ்ட் அண்ட் தென் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து 50 பைசே பெர் பேக் வந்து பண்றோம். லோயர் காஸ்ட்ல நம்ம இன்குபேஷன் சென்டர்ல டு இப்போ நம்ம நிறைய என்டர்பிரினருக்கு வந்து சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற நோக்கத்துல ஒரு சப்சிடைஸ்டு ரேட்ல வந்து பண்ணி தரோம். ஸோ அதுக்கு அடுத்த அடிஷனல் என்னென்ன காஸ்டிங்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஸோ அதுக்கு மேல பண்ணக்கூடிய அந்த மெட்டாலிக் பவுச்சுக்கான காஸ்ட் வரும். அதுக்கு அப்புறம் அந்த மெட்டாலிக் பவுச்சஸ் ஒரு 10 அல்லது 24 பவுச்சஸ் வந்து ஒரு பாக்ஸஸ்ல வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான காஸ்ட் வரும். அண்ட் தென் ப்ராடியூஸோட காஸ்ட் இப்போ முருங்கையோ அல்லது ஹைபிஸ்கஸோ அல்லது ஆவாரம்பூ நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ மேம். ஸோ நெக்ஸ்ட் சுகி நேச்சுரல்ஸ் மேம் உங்களை அட்மிட் பண்றேன். சார் குட் ஈவினிங் சார். சார் எனக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்குங்க சார். இனிஷியலா இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோம் மேடா ஸ்டார்ட் பண்ண முடியுமாங்க சார்? அப்சல்யூட்லி. நீங்க ஆக்சுவலா இந்த இன்குபேஷன் சென்டர்ல இருந்து நாங்க ஏன் இந்த இந்த மிஷன் நாங்க ஏன் வாங்கணும், ஏன் வச்சிருக்கணும், ஏன் இப்ப இந்த ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹோம் ப்ரெனர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இந்த ஹெர்பல் டிப்டி பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான சப்போர்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ ஆனா பட் நாங்க வந்து அஹ், எங்க பிராண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்லவே இல்லை. ஏன்னா வி ஹாவ் எங்களோட பர்பஸ் என்னன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக்கணும், அவங்களோட சொந்த பிராண்ட்ல வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இனிஷியல் டேஸஸ்ல நீங்க வந்து இந்த பிசினஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு ஃபினான்ஷியல் பட்டனை குறைக்கிறதுக்காகவும் வி ஹாவ் எ மிஷினரி. நாங்க வந்து பேக்கிங் பண்ணி உங்களுக்கு வந்து நம்மகிட்ட இந்த பேக்கிங் டிசைனர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் தென் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எப்படி ஆன்போர்ட் பண்ணணும், அதுல ஆட்ஸ் ரன் பண்றது அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு இனிஷியல் ஒரு 5000 டு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பேக்கிங்கான டிசைன்ஸ் பண்ணிட்டு மினிமம் ஒரு 1000 அல்லது 500 பாக்ஸஸ் மட்டும் நீங்க உங்களுடைய பிராண்ட் நேம்ல வந்து நீங்க அடிச்சுட்டு நம்ம சப்போர்ட் மூலயமா நீங்க வந்து ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அல்லது யூ ஹாவ் ஓன் ரெசிபி, நீங்க உங்களுடைய ஓன் ரெசிபி வந்து நீங்களே பில்ட் பண்ணீங்கன்னா ஸோ அதை வந்து என்டிஏ ஒரு சீக்கிரட்டா வந்து அந்த ரெசிபில வந்து உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து செஞ்சு தர முடியும் மேம். ஸோ ஐ எம் ஷுர் வித்தின் ஒரு 10,000ல இந்த பிசினஸ் வந்து எஃபெக்டிவா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும் மேம். ஓகே சார். தேங்க்யூங்க சார். இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் இன்ஃப்யூஸ்டுன்னு சொல்லி சொன்னீங்கல்லங்க சார். அந்த ஆமா. ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாங்க சார்? ஃப்ரூட் இன்ஃபியூஸ்டு அப்படின்னா ஸோ மேஜரா ஃப்ளேவரும் டேஸ்ட் இருக்கக்கூடிய மாதிரியான ஃப்ரூட்ஸ் இப்போ ஈவன் நாவல் பழம் இருக்குங்க, நாவல் பழம் கொட்டையோ அல்லது வந்து கோவாவோ அதை வந்து ஸ்லைஸ்டா பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரையர் மூலயமா அதை வந்து ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு அதை வந்து சாப் பண்ணி இந்த டீ கட்ல வந்து டீ கட்டுங்கிறத கேட்டிருந்தீங்க. டீ கட்டுங்கிறது நான் சொல்றேன் 0.5 to 1.5 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடியதான் டீ கட்ஸ் சொல்லுவோம். அந்த சைஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஜென்ரலா ஸ்லைசிங் பண்ணிட்டு அல்லது ஃப்ரூட்டியோ அல்லது லீவ்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு அதை வந்து நம்ம பல்வரைசர்ல வந்து மெஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து 5 mm சைஸ்ல இருக்கக்கூடிய மெஷ்ல வந்து நம்ம வந்து பல்வரைசிங் பண்ணிட்டு அதை வந்து சீவ் பண்ணுவோம். திரும்ப சீவ் பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா
ஸோ நம்ம சலிக்கிற சலடைல பண்ணுவோம். அது வந்து 0.5 சைஸ் இருக்கக்கூடிய மெஷ் யூஸ் பண்ணுவோம். அந்த மெஷ்ஷுக்கு கீழ பவுடரா இருக்கிறதெல்லாம் போயிடும். அந்த மேல இருக்கிறத மட்டும் தான் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ அதுதான் டீ கட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து எனி ப்ராடியூஸ்க்கு வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். சரிங்களா? ஸோ ஓகேங்க. ஃப்ரூட்ஸ வந்து ட்ரை பண்ணிட்டு, அத வந்து இந்த டீ கட்ஸா மாத்தி நாம வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்க சார். ஓகே. தேங்க் யூ சோ மச்ங்க சார். தேங்க் யூ. வைஷ்ணவி மேம் உங்கள அட்மிட் பண்ணியிருக்கேன். நீங்க பேசலாம். ஹலோ சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் லெவல்ல எங்களால ப்ரொடக்ஷன் இப்போ பண்ண முடியாது. பட் பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னா யாரை காண்டாக்ட் பண்ணணும் சார்? பிகாஸ் ஐ ஹேவ் நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் பொட்டிக் ஓகே. வச்சிருக்கேன். ஸோ 10 இயர்ஸா மார்க்கெட்டிங்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அதுல ப்ராப்ளம் இருக்காது. பட் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பேஸ்ல நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ யாரை காண்டாக்ட் பண்ணணும் சார்? எஸ் மேம். வி ஹேவ் டீம். நீங்க என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். மை நேம் தர்மதுரை. இந்த இடிஐ பெரியகுளத்துல பிசினஸ் மேனேஜர் இருக்கேன். அண்ட் தென் ஐ எம் ஷேர் இந்த ஹெர்பல் டிப்டி குரூப்ல நான் அட்மினாவும் இருப்பேன். என்னோட நம்பர் நீங்க ஓகே. எடுத்துக்கலாம். அண்ட் தென் என்னோட நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 6379140583. அகைன் சொல்றேன். சார் 6379 அண்ட் தென் சாட் பாக்ஸ்லயும் போடுறேன். ஸோ இது என்னுடைய நம்பர். மை நேம் தர்மதுரை. நான் இங்க பிசினஸ் மேனேஜரா இருக்கேன். நீங்க யாருனாலும் இந்த பிசினஸ் பண்ண போறீங்க, நான் சொல்றது என்னன்னா, யூ ஹேவ் எ மார்க்கெட்டிங் சேனல் இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல நான் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நான் ஆசையா இருக்கேன், என்னுடைய ஓன் பிராண்ட்ல ஐ ஹாவ் டு கிரியேட் எ கம்பெனி, அதுல மூலியமா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வித் எ மினிமலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5,000 to 10,000ல நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மோரலஸ் எனக்கு முதல்ல வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அண்ட் தென் நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணி பேசலாம். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ. அண்ட் தென் மிஸ்டர் ஆனந்த் உங்கள நான் அட்மிட் பண்றேன். நீங்க கேட்கலாம். சார் இப்போ மெஷினரிஸ் பார்த்தீங்கன்னா இடிஐ பெரியகுளத்தில் வச்சுருக்கீங்க ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஈரோடு, கோயம்புத்தூர். ஸோ இப்போ நாங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நியர்பை நோ இஷ்யூஸ். வி ஹேவ் எ டீம். நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடியூஸ வந்து அஹ், எங்களுக்கு வந்து பார்சல்லையோ அல்லது கொரியர்லயோ, இப்போ வந்து டிப்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கா வெறும் 5 கேஜி இருந்தாலே, சாரி 0.5 கேஜி, அதாவது 500 கிராம்ஸ் நீங்க வந்து ப்ராடியூஸ் பண்ணாலே போதும். நீங்க டிப்டி பிசினஸ் ஆரம்பிக்கலாம். சிம்பிள். 500 கிராம்ஸ் அப்படிங்கிறது 250 சாஷெட்ஸ் வரும். ஸோ நீங்க ஆரம்பிக்கும் போதே 250 சாஷெட்ஸ் இருக்கும். நீங்க 1 கேஜி பண்றீங்கன்னா 500 சாஷே வரும். ஸோ அதனால வந்து நீங்க ஈவன் 1 கேஜில இருந்தே நீங்க வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம். 1 கேஜி நீங்க கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க இருந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டலிக் பர்ச்சேஸ் போட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாமே அப்படிதான் பண்றாங்க. திருநீற்றுப்பச்சிலை ஒரு மேம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை தான் அவங்க. ஸோ அவங்க நமக்கு வந்து மெட்டீரியல் அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம இங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து அங்க அனுப்பிச்சு விடுறோம். சரிங்களா? அண்ட் தென் அதே போல சாத்தூர்ல இருந்து ஹைபிஸ்கஸ் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க. நாங்க இங்க இருந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விடுறோம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மதிவண்ணன் உங்களை நான் அட்மிட் பண்றேன். நீங்க கேட்கலாம். சார் தேங்க்யூ சார். சார் இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ரா மெட்டீரியல்லாம் உங்ககிட்ட கிடைக்குங்களாங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்களே இப்போ ரா மெட்டீரியல் தயார்படுத்துற மாதிரி இருந்தால் அந்த சன்லைட்ல அந்த பேனல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரையர் இதெல்லாம் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி Yes, sir. ட்ரையல் பார்க்குறப்போ உங்ககிட்ட இருந்து ரா பண்ணிக்கலாம் சார். மெட்டீரியல். இப்போ நம்மளுடைய ஆண்டர்பனர் வந்து ஹைபிஸ்கஸ், வி ஹாவ் ஹைபிஸ்கஸ். இங்க நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர் காலேஜ்லயே ஆர்கானிக் முருங்கா ஃபார்ம் இருக்கு. ஸோ முருங்கை பேஸ்லயோ அல்லது ஹைபிஸ்கஸ், மின்ட், தென் ஆவாரம்பூ, துளசி, ஏலக்காய் ஃபிளேவர்டு இன்ட்ரடியூஸ் பண்றது, ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபிளேவர்ஸ்ல சோர்சஸ். அண்ட் தென் இங்க நம்மளுடைய இங்க தேனி டிஸ்ட்ரிக்ட் ரீஜன்ல நம்ம ஹெர்பல் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட டைப் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சோர்சிங் பண்ணி ரெடி பண்ணி தர முடியும் சார். ஓகே, ஸோ தேங்க்யூ சார். சார் ராவா என்னோட அனுப்பு. ஓகே சொல்லுங்க சார். இப்போ என்னோட ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட ஓன் பிராண்ட் நேம்ல பண்ற மாதிரி இருந்தால் நாங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆமாங்க சார். இப்போ இதுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணணுங்களா இல்லை பண்ணாம நேமை நம்ம புட் பண்ணி பண்ண இட்ஸ் யுவர் முடியுங்களா? ப்ரிஃபரன்ஸ் தான்.
சார் ட்ரேட்மார்க்ங்கிறது உங்களுடைய பிராண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆக்ஷன். நீங்க இப்ப இனிஷியல் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஈவன் நீங்க ட்ரேட்மார்க் பண்றீங்க பண்ணல, ஃபர்ஸ்ட் ட்ரேட்மார்க் போர்ட்டல்ல போயிட்டு ஒரு பிராண்ட் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அது முதல்ல அந்த பிராண்ட் ஏற்கனவே இருக்கா, ட்ரேட்மார்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணீங்க. ஒன்ஸ் அது இல்ல, நான் வந்து ஷூரா நான் பிசினஸ்ல வந்து நான் ஒரு விஷன் வச்சிருக்கிறேன், நான் இந்த பிசினஸ் வந்து ஒரு பெரிய ஸ்கேலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னா டெஃபினெட்லி கோ டு ட்ரேட்மார்க். சரிங்களா? ட்ரேட்மார்க் பண்றதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்ப செலவாகிறது இல்ல. ஒரு 10 to 15,000ல ட்ரேட்மார்க் பண்ணிடலாம். ஸோ ஸோ அந்த ட்ரேட்மார்க் பண்றதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்து வி ஹேவ். ஸோ அந்த இதுக்கான கனெக்ட்ஸ் நான் உங்களுக்கு பண்றோம். நான் ஸோ சாரி டு சே திஸ். என்னன்னா இந்த ட்ரைனிங் வந்து இனிஷியல் வந்து செஷன் ஆரம்பிக்கும் போது மோர் ஃபோன் கால்ஸ் அண்ட் தென் மெசேஜ் வந்ததுனால நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எங்க இன்குபேஷன் சென்டர்ல வந்து நான் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க உங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. அண்ட் தென் இந்த பிசினஸ் இல்ல, எனி பிசினஸ் உங்களுக்கு வந்து அதுக்கான ட்ரைனிங் சப்போர்ட்டோ அல்லது மென்டாரிங் சப்போர்ட்டோ அல்லது லோன்ஸ் அதுக்கான சப்போர்ட்டோ அல்லது ட்ரேட்மார்க் பண்ணணும், இல்லை நான் ஒரு யூனிக்கான ஐடியா வச்சிருக்கேன், நான் பேட்டன் பண்ணணும் அப்படிங்கிற சப்போர்ட்டும். ஏன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் சரியா பண்ண முடியல, அந்த மார்க்கெட்டிங்கான அதுக்கான சப்போர்ட்டோ அல்லது நான் பேக்கிங் பிராண்டிங் பண்ணணும், ஸோ அதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட், அதில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து என்னோட ப்ராடக்ட் வந்து ஆன்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூடிய என்டையர் சப்போர்ட்டை வந்து ஒரு ஒன் டுகெதரா வந்து கொடுக்கறதா நம்மளுடைய இடியை பெரியகுளம். ஸோ நீங்க எனிகாவ் நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா சார்? எனிகாவ் டவுட்ஸ் மதிவண்ணன் சார் அப்புறம் தேர்ட் சார், நெக்ஸ்ட் இப்போ இப்போ இந்த டீம்ல இப்போ ஒரு 85 பேர் பார்த்துட்டு இருக்கோம். இதுல யாராவது இப்போ நாங்க உதாரணத்துக்கு ஒரு 20 பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கோம்னா நாங்க ஒரு குரூப் ஆர்கனைசேஷன் பண்ணி எங்களுக்கு லைவ் ட்ரைனிங் வந்து பெரியகுளம் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு பாசிபிள் இருக்குங்களா? ஆக்சுவலா நம்ம லைவ் ட்ரைனிங் தான் சார் பிளான் பண்ணோம். பட் இந்த வெபினார்ங்கிறது எதுக்காக பாத்தீங்கன்னா we have to identify the interested persons. ஸோ கிட்டத்தட்ட Yes. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ட்ரைனிங்க்கு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 600+ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அட்டன் பண்ணியிருக்கிறது மேபி லெஸ்ஸா இருக்கலாம், ஏன்னா நிறைய அவங்களுடைய அட்வைஸ் கண்டிஷன்ஸ். இதுக்கான ஒரு பிசிக்கல் கிளாஸ் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம். எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம, இந்த வெபினார் நடந்த மாதிரி இல்லாம, வித் ஃபார்முலேஷன்ஸ், வேரியஸ் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸோட பிசிக்கல் ஒர்க் ஷாப்ஸ். அண்ட் தென் அந்த ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான எக்ஸ்பர்ட்ஸும் வந்து எப்படி பண்ணணும், அதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்ஸ் இதெல்லாமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்றோம். கூடிய சீக்கிரம் இந்த குரூப்ல வந்து நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம். சரிங்களா? ஓகேங்க சார். இது இல்லாம தனிப்பட்ட முறையில விசிட் பண்ணணும்னா அது ஏதாவது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணி வர்றது அது மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குங்க சார்? பெரிய வீக் குளம் டேஸ்ல வரணும்னா எனி டேஸ் யூ ஹேவ் டு விசிட் அவர் இன்குபேஷன் சென்டர். இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரில தான் இருக்கு. இடிஐ பெரியகுளம் அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்களா வந்துடும். ஆர் அதர்வைஸ் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. மோரோவர் நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன ரிலேட்டடா பண்ண போறீங்க, எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு உங்களோட கம்யூனிகேட் பண்றது எங்களுக்கு வசதியா இருக்கும். தேங்க்யூ சார். ஷூர், தேங்க்யூ. ஸோ தென் தமிழரசன் சார் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க கேட்கலாம். ஸோ வைர சிவகாமி மேம் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க கேட்கலாம். சார் ஸோ தமிழரசன் சார் ஓகே சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க சொல்றீங்களா சார், ரா மெட்டீரியல் வந்துட்டு நம்ம இடிஐக்கு வந்துட்டு நம்ம அனுப்பிச்சு வச்சோம்னா அதுல இருந்தே நம்ம பண்ணி கொடுத்துருன்றீங்க. இப்போ நம்ம கிட்ட இருந்து நாங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சார், நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இப்போ நம்ம நீங்க இருக்கிற லொகேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது ஒரு 10 to 15 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த டியூரேஷன்ல வந்துட்டு அதோடைய அந்த பச்சைத்தன்மை வந்துட்டு ட்ரை ஆகிறதோ இல்லை கெட்டு போகிறதுக்கானது இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடா பக்கத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி பண்றதுக்கானது இருக்குங்களா? சார் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் சார். நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து குடும்பம் வரைக்கும் டிரைவ் பண்ணி அனுப்புறதே நல்லதுங்க சார். ஸோ இனிஷியலா நீங்களே ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிரைவ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஸோ ட்ரையருக்கு வேணா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். வி ஹாவ் எ டீம் மினிமலிஸ்டிக்கான சோலார் ட்ரையர் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. அண்ட் தென் அல்லது பாலிப்ரொபைலின் ஷீட்டை வச்சு சோலார் ட்ரையர் பண்ணலாம். ஏன் சோலார் ட்ரையர் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் ட்ரையர்ல இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பாலிப்ரொபைலின் ஷீட் வந்து யூவி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஷீட். சரிங்களா? ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு சோலார் ட்ரையர்ல பண்ண சொல்றேன்.
அது பண்றதுக்கான டீம்ஸ் இருக்கு நம்மகிட்ட. நீங்க சொன்னீங்கன்னா, உங்களால கஸ்டமைஸ்டா சின்ன லெவல்ல பண்ணலாம். அல்லது சோலார் ட்ரையர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியா கூட ஒரு வெபினார் கூட ஆர்கனைஸ் பண்ணி, சின்னதா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அண்ட் தென் ஐ ஹேவ் ஈவன் கான்டாக்ட் மினி சோலார் ட்ரையர் பண்ணக்கூடியவங்க கான்டாக்ட் தரேன். நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இனிஷியல் டேஸ்ல பண்றீங்க அப்படின்னா, ஷேட் ட்ரை பண்ணுங்க. ஸோ கிரீன் ஷேட் நெட்ட மேல குடுத்துட்டு, ஸோ அதுக்கு கீழ நீங்க ட்ரை பண்ணும்போது, ஸோ கொஞ்சம் அந்த நியூட்ரல் லாஸஸோ அல்லது உங்களுக்கு கன்டாமினேஷன்ஸ் இல்லாம இருக்கும். மோரோவர் நீங்க ரூஃப்ல அதாவது மாடியில வந்து ட்ரை பண்ணுங்க. அண்டர் ஷேட் நெட்ட யூஸ் பண்ணி நீங்க ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு நியூட்ரிஷனல் லாஸஸும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சார். சரிங்களா? ஓகேங்க சார். சார் இன்னொன்னு சார், இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிரீன்ஸ் வந்துட்டு கீரை வகைகள்ல வந்துட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறோம். இதுல வந்துட்டு என்டையரா வந்துட்டு 0 to ஃபுல்லா வந்துட்டு எப்படி சொல்றது, அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நமக்கு ட்ரைனிங் வந்துட்டு நீங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அப்படின்னா அப்படி சொல்ல ஒரு 1 டேல இல்லாம ஃபுல் டேவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இதை பண்றதுக்கு அது ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்றீங்களா சார்? பண்ணிட்டு இருக்கோம் சார். வேரியஸ் ட்ரெய்னிங்ஸ் பண்றோம். இந்த ஹெர்பல் டீ ட்ரீல ப்ராடக்ட் எப்படி சோர்ஸ் பண்றது? எப்படி இந்த பிளான்ச்சிங்னு ஒரு மெத்தட் சொன்னாங்க. பிளான்ச்சிங் எப்படி பண்ணணும்? அத எப்படி வந்து சொலாட்டர்ல வந்து காய வைக்கணும்? அண்ட் தென் எந்த சைஸஸ்ல வந்து எப்படி வந்து நம்ம டீ கட்ஸா ஃபார்முலேஷன்ஸ் பண்ணணும்? அப்புறம் இந்த ஃபார்முலேஷன்ஸ் பண்றது. ஸோ இதுல வந்து மெயினா நான் உங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்றேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எப்படி? அத எப்படி எது எதோட பிளெண்ட் பண்ணலாம்? ஸோ அதுக்கானது எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு பிசிக்கல் கிளாஸா நான் உங்களுக்கு ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றேன் சார். மோரோவர் இந்த மந்தோட எண்ட்ல நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு பிளான் பண்றேன் சார். சரிங்களா? ஆர் அதர்வைஸ் ஓகேங்க சார். நான் வந்து நேச்சுரலா நான் ஒரு டீ பண்றேன். நான் ஒரு பவுடர் அரைச்சு பண்றேன். அத நான் வந்து 50யா மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பவுடர் அரைக்கிறீங்களோ, அந்த பவுடர் அரைக்கிறதோட கிரன்ச்டு மெட்டீரியல்ஸா ஆர் நீங்க வந்து டீ கட்ஸா என்னால மாத்த முடியல அப்படின்னா, நீங்க வந்து ட்ரை பண்ணி ட்ரைடு லீவ்ஸா எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட, நாம வந்து அத டீ கட்ஸா மாத்தி நாம வந்து உங்களுக்கு செஞ்சு தரலாம் சார். சரிங்களா? ஓகேங்க சார். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் சார். கண்டிப்பாங்க சார். லாஸ்ட் நம்ம இந்த மார்ச் 12th வந்து பிசிக்கல் கிளாஸ் தான் வச்சிருந்தோம். அதோட கன்டினியூஷனா சரி ஒரு ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சிருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து சார் நான் தான் சொல்றேனே சார், நாங்க இருக்கிறதே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான். ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை செஞ்சு தரதான் நாங்க இருக்கிறோம். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு பிசிக்கல் கிளாஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நான் 1 டே ஃபுல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா பிசிக்கல் கிளாஸ்னா இப்ப இப்போ இங்க அட்டன் பண்றீங்க, கடலூர்ல இருந்து அட்டன் பண்றீங்க, சென்னையில இருந்து அட்டன் பண்றீங்க. ஸோ வேரியஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்டன் பண்றீங்க. ஈவன் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட சில பேர் அட்டன் பண்றாங்க. ஸோ அந்த கன்வீனியன்ட்டுக்காக தான் நான் முதல்ல இந்த ஜூம் வச்சிருந்தோம். அண்ட் தென் மோரோவர் நான் இன்னும் சொல்ல மாதிரி we have to identify the potential people, அந்த லைக் மைண்டட் பீப்புள். இப்ப இத்தனை பேர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களாம் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹெர்பல் டிப்டி பண்ணணும்ன்ற ஆசை, அந்த த்ரைவ் இருக்கு. ஸோ உங்களை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப் வந்து எப்பயுமே லைவ்லயே இருக்கும். நாங்க நிறைய அடுத்தடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் நாங்க பண்றோம். சரிங்களா? மோரோவர் நீங்க இன்னும் சொல்ல போனா ஸோ உங்க அழுத போலதான் பால் குடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எங்களை நச்சரிங்க. நீங்க நிறைய கேட்க கேட்க நாங்க உங்களுக்கு செய்யறதுக்காக காத்திருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ சார். தெரியல, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்ட் தான் சார். இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணது ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. எப்படி சொல்றது, அந்த கடலூர்ல இருந்து வர்றதுக்கு இது மாதிரி நான் நிறைய வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு நேர்ல நம்ம பெரிய குளம்ல வைக்கிறது வந்துட்டு அட்டன் பண்ண முடியாம ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு அதே மாதிரி வசந்தன் சாரை வந்துட்டு ஈஷா வந்துட்டு மீட் பண்ணியிருக்கிறேன். ஆனா அவரையுமே நேர்ல மீட் பண்றப்போ மீட் பண்ண முடியல. ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே நிறைய வந்துட்டு ஒர்க் இருக்குன்றதுனால பண்ண முடியல. ஸோ இது ரொம்ப வந்துட்டு நல்ல ஒரு ஐடியா தான் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் டவுட்ஸ், நான் உங்களுக்கு வந்து queries அண்ட் ஃபீட்பேக்ஸ்க்கான ஒரு ஃபார்ம் வந்து குரூப்ல ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு எல்லாருமே அதை ஃபில் பண்ணுங்க. ஸோ எப்படி இந்த செஷன் இருந்துச்சு, இன்னும் என்னென்ன உங்களுக்கு தேவை, அதர்வைஸ் பிசிக்கல் செஷன் கண்டிப்பா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த செஷன் நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுல இருந்து இன்னும் நிறைய இருக்கு, நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் தென் இதுல இன்னும் இந்த பிசிக்கல் கிளாஸ்ல இல்ல அடுத்த ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கான அந்த விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். அண்ட் தென் இதை வந்து ஒரு 2 விதமா எடுத்துட்டு போறதா பாக்குறேன். ஒன்னு வந்து பிசிக்கல் கிளாஸ்ல, இன்னும் வந்து ரெண்டாவது ஒரு அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸ் இன் வெபினாரே ஆல்சோ. ஸோ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி பேக்கிங்க்கு தனியா ஒரு எக்ஸ்பர்ட், அண்ட் தென் பிராண்டிங்க்கு தனியா ஒரு எக்ஸ்பர்ட், அண்ட் தென் எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் வந்து கூட்டிட்டு வந்து அவங்க வந்து எப்படி எஃப்எஸ்எஸ்ஐ நார்ம்ஸ் படி ப்ராடக்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செஷன். ஸோ அண்ட் தென்
மார்க்கெட்டிங், லோன்ஸ் இந்த மாதிரி லோன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. டிக்ல இருந்து நான் பேசுறதுக்கான இந்த மாதிரி ஒரு கம்பைன்டா நான் இந்த செஷனை கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித் யுவர் சப்போர்ட் வி வில் டூ திஸ். சரிங்களா? லாஸ்டா வைர சிவகாமி மேம், உங்களுடைய டவுட்ஸோட இந்த செஷன் நம்ம க்ளோஸ் பண்றோம். இது வந்து ரெக்கார்டட் செஷன் தான். நம்மளுடைய இடிஐ பெரிய கிளப் யூடியூப் சேனல்லையும் இந்த செஷன் அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் வில் ஷேர் ஆல் தி டீடைல்ஸ். ரெக்கார்டட் செஷனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். அண்ட் லாஸ்டா வைர சிவா மேம், உங்களை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஓகே. And then finally, thanks to all who are participating in this webinar. And then I am சார் மேம் சொல்லுங்க மேம், வந்துட்டீங்களா? இந்த சோலார் ட்ரையர் அண்ட் டீ கட்ஸ் இதெல்லாம் பண்ற மிஷினுக்கு வந்து என்ன காஸ்ட் இருக்கு? இப்ப பேக்கிங் வந்து நீங்க பண்றேன்னு சொல்றீங்கல்ல, இப்ப அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ப்ராடக்ட் ஓகே. இந்த சோலார் ட்ரையர் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பண்ணனும்னா ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்க மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் என்னங்க மேம்? இனிஷியலா இப்ப ஒரு ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மென்ட்ல அந்த சோலார் ட்ரையர் ஒரு கன்வென்ஷனல் சோலார் ட்ரையர் நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 lakhs வந்துரும் மேம். உங்களுக்கு வந்து சோலார் ட்ரையருக்கு வந்து அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஆர் அதர்வைஸ் நான் சொன்ன மினி சோலார் ட்ரையர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 to 20,000 வந்து ஆகுது. ஒரு சின்ன செட்டப்ல நீங்க சோலார் ட்ரையர் பண்ணணும் அப்படின்னா அந்த காஸ்ட்ல வந்துருங்க. சரிங்களா? ஸோ அதான் நான் உங்களுக்கு வந்து இந்த குரூப்ல வந்து மினி சோலார் ட்ரையர் பண்றதோட நம்பர்ஸ் நான் ஷேர் பண்றேன். யார் வேணுமோ எனக்கு நீங்க பர்சனலா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுல எவ்வளவு குவாண்டிட்டி சார் டிரைவ் பண்ண முடியும்? மினினா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த ஸ்பேஸ் இருக்கும் அதை ஆக்கியூபை பண்ணும்? மேம் 300 ஸ்கொயர் ஃபீட் சொன்னால அதுல வந்து பெர் டைம்க்கு வந்து அரௌண்ட் ஒரு 100 kg ஃப்ரெஷ் லீவ்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க நார்மலா 25,000ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 to 15 kgs வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மினிமலிஸ்டிக்கா தான் பண்ண முடியும். அதை இனிஷியலா இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் தேவை. ஆமா மேம். இல்ல மேம், ஆக்சுவலா நான் 300 ஸ்கொயர் ஃபீட் சொல்றது கமர்ஷியல் சோலார் ட்ரையர். ஸோ மினி சோலார் ட்ரையர்ங்கிறது நீங்க அரௌண்ட் ஒரு 10க்கு 10 பண்ணாலே போதும். அல்லது வந்து இன்னும் மினிமலிஸ்டிக்கா ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கு. ஸோ அதை விட என்ன மினி சோலார் ட்ரையர்ஸ்லாம் இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப இது கூட நீங்க சொல்றீங்களே, இப்ப இது கூட எந்த ஒரு ஹெர்ப் சூஸ் பண்ணிட்டா அந்த ஹெர்ப் கூட எந்த ஸ்பைஸ வந்து கொடுத்தா ஒரு பெட்டரான ரிசல்ட் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க மென்டர் பண்ணுவீங்களா? பண்ணுவோம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். வி ஹேவ் எ ஸ்பெஷலைஸ்டு டீம். ஸோ சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஓகே. தேங்க்ஸ் டு ஆல். அண்ட் தென் கடைசியா ஐ சே டு சாரி. ஏன்னா சொல்லுங்க. இப்ப நீங்க FSSAI எல்லாம் சொல்றீங்கல்ல, இப்ப வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப அந்த EB எல்லாம் கமர்ஷியல் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருக்குமா? இல்ல மேம், உங்களுடைய வீட்டோட EB பில் வச்சே நீங்க வந்து FSSAI வாங்கிக்கலாம். ஸோ அதை கமர்ஷியலா மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இனிஷியல் டேஸ்ல. சரிங்களா? வீட்டு மாடியிலேயே நீங்க வந்து ட்ரைவ் பண்ணலாம். இனிஷியல் டேஸ்ல வந்து கிரீன் ஷேட் நெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க. மோரலஸ் ப்ராடக்டோட ஏன்னா நம்ம வந்து ஹெர்பல் டிப்டி பண்றது அதோட நியூட்ரியன்ஸ் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான். ஸோ அதுதான் அட்வைசபிள். சரிங்களா? ஓகே. தேங்க்ஸ் டு ஆல். ஐ எம் ஷேர் த ஃபீட்பேக் ஃபார்ம் இன் தி குரூப். ஸோ கைண்ட்லி எல்லாருமே அதை ஃபில் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கொடுங்க. நான் பெட்டர் பண்ணிக்கிறோம். வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணுங்கிறதையும் அதை வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் அண்ட் தென் ஒரு பிசிக்கல் ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு பண்றதுக்காக காத்திருக்கோம். அண்ட் தென் தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. சரிங்க.